ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நவம்பர் 12க்கு அப்புறமா கிடைக்க போகுது, என்னென்ன வகைகளில் நீங்கள் பயன்பெற போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத ராசியை பொறுத்து மட்டும் இல்லைங்க, நட்சத்திர ரீதியாகவும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்ன, அதிர்ஷ்டகரமான நாட்கள் என்ன, என்ன பரிகாரம் செய்யலாம், ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் நீங்கிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், இப்படி நிறைய விஷயங்களோட இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகநிலைகள் வந்து எப்போ மாறுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 12 ராசிகளுக்குமே மாற்றங்கள் இருக்கும். ஸோ இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாதம்னு சொல்லலாம். நவம்பரில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. ஸோ வக்ர நிவர்த்தி ஆகிறது வக்ரகதியில் இருந்து படாத பாடுபட்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். இதே வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமா யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு பாதிப்புகளும் வந்து நினைக்கக்கூடியவங்கலாம் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து சனி பகவானுடைய தாக்கம் கம்மியாக தான் இருந்தது. இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுடைய கர்மாக்களினுடைய அடிப்படையில் தான் இருக்கும். ஏன்னா சனி பகவான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் நல்லது செய்திருக்கக்கூடிய பட்சத்தில் அவரும் உங்களுக்கு நல்லதே செய்வார், கவலைப்பட தேவையில்ல. ஸோ இந்த பதிவில் நம்ம கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராசி மண்டலத்தில் 4வதாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் உள்ளடக்கியவங்க தான் கடகராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா, ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் சூரியனும் புதன் பகவான் வக்ரம் பெற்று இருக்க போகிறாங்க. அதைத் தொடர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றும் ராகு பகவானும் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் கிரகநிலைகள் வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பை பொறுத்து உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக போகலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே அஷ்டம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருந்தது. பெரிய அளவில் எதுவும் செய்ய முடியாமல் போயிருக்கும். அதாவது கை கெட்டினது வாய் கேட்டல அப்படின்ற மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கு வந்த மாதிரி வந்து அப்படியே நழுவி போயிருக்கும். ஸோ மிகப்பெரிய ஏமாற்றங்கள்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பொருள் இழப்புகளை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வேல்யூபிளான பொருள், ரொம்ப வந்து பிடித்த ஒரு பொருளை கூட நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து நடந்திருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ நவம்பர் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் வந்து இருக்குது. பண வரவெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தபடி இருக்கும். உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், எப்போ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ கடனாவது உங்களுக்கு காசு கிடைச்சிடும். அதனால் பணத்தை பற்றி நீங்கள் ஒரு பெரிய கவலை வந்து பட வேண்டாம். உடல் ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா ஒரு மேம்பாட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ காலமாக நீங்கள் உடல் ரீதியான பாதிப்புகளை நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய மருத்துவ செலவுகள் செய்திருப்பீங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, கடக ராசியோ சரி, கடக லக்கணத்தை உடையவங்களோ சரி, உங்கள் வீட்டில் யார் இருந்திருந்தாலுமே கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ வந்து சரியாக போக போகுது. இனி வந்து ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து இருக்காது. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைக்கிறதுல தாமதம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். இதெல்லாம் ஏற்பட்டாலுமே கூட நீங்கள் கான்ஃபிடென்ட்டை வந்து இழந்துடக்கூடாது. ஏன்னா தொழில் வியாபாரம் வந்து எப்போதும் போல் சீராக தான் நடக்கும். பெருசாக நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்காமல் போகும்போது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாமே தவிர, உங்களுடைய தொழில் வியாபாரத்துக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எப்போதும் போல் சீராக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலைப்பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகளும் வந்து கூட ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதை நிதானமாக செய்யுங்க, பொறுமையாக செய்யுங்க. அதிகமாக உழைப்பு போட்டிங்க அப்படின்னா உங்களால் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். அதுக்கும் அமைப்பெல்லாம் இருக்குது. அதிக உழைப்பின் பேரில் வேலையை செய்யக்கூடியவர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. ஏட்டிக்கு போட்டியெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு வேலையும் நடக்கவே நடக்காது. ஸோ கடகராசிக்காரங்க உங்கள் வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போயிடுங்க. மேலும் பிரச்சனைகள் வந்து சரியாக போகணும் அப்படின்னா அந்த விட்டு கொடுக்கறது ரொம்ப முக்கியமானது. அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனையே இருக்கவே இருக்காது. அதே போல் தான் கணவன் மனைவியினுடைய உறவும். கணவன் மனைவிக்கு இடையே ஒரு மனஸ்தாபம் வந்துடுச்சு அப்படின்னா அதை உடனடியாக வந்து சரி பண்ணிக்கோங்க. அதை அப்படியே வளர விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுடும். ஸோ உங்களுக்குள்ளே அந்த மாதிரியான மனஸ்தாபங்கள் எல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க.
பிள்ளைங்களுடைய எதிர்கால நலனுக்காக ஒரு சில விஷயங்கள நீங்க இந்த டைம்ல செய்ற மாரி தான் இருக்கும். ஸோ அது உங்களுடைய குழந்தைகளுடைய நலனுக்காக, எதிர்காலம் வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில மாற்றங்கள நீங்க செய்துக்கலாம். தவறு கிடையாது. உறவினர்கள் அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, இவங்கள்ட்டலாம் வந்து சண்டை போட்டுக்காதீங்க. வீண் வாக்குவாதத்தெல்லாம் வளர்த்துக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே நமக்கு வந்து வேணும் அப்படின்னு நெனச்சு, ஒரு சில விஷயங்கள் வந்து தப்பா இருந்தாலுமே கூட கொஞ்சம் அமைதியா போயிடுங்க. அதுதான் நல்லது. பெண்கள பொறுத்தவரைக்கும், நீங்க எடுத்துட்டு இருக்கக்கூடிய காரியம் எல்லாமே வந்து உடனே நடக்காதுங்க. அதனால உடனே நடக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஒரு தடை ஏற்பட தான் செய்யும். அந்த தடைய வந்து நீங்க பொருட்படுத்திக்காம மீண்டும் முயற்சி பண்ணுங்க. தடைப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது நல்லா தான் நடக்கும். அதனால ஒரு முறை வந்து தோல்வி அடைஞ்சுட்டோம் அப்படின்றதுக்காக சோர்ந்து உட்கார்ந்துடக்கூடாது. மறுமுறை முயற்சி செய்யணும் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ முயற்சி பண்ணீங்கன்னா, அதில உங்களுக்கு நிச்சயமா வெற்றி இருக்கு. மனசுல எதையாவது பத்தி நீங்க யோசிச்சுக்கிட்டு, உங்களுடைய மனச வந்து அலைப்பாய விட்டுட்டே இருக்காதீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல மன உளைச்சல வந்து அதிகரித்து கொடுக்கும். எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ற மாரி அமைதியா விட்டுடுங்க. இறைவன் மேல பாரத்த போட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க ஆரம்பிச்சு நடந்துட்டே வாங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டைம் வந்து கல்வியில வந்து ஒரு சீரான ஒரு போக்கு இருக்கும். கூடுதலா மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னா, அதற்குரிய முயற்சிகள நீங்க தான் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அதிலயும் நீங்க வெற்றி பெறுவீங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ப கடகராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதத்தினுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்ப நம்ம நட்சத்திர ரீதியா வந்து பார்க்க போறோம். ஏன்னா நட்சத்திர ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் மாறுபாடு அடையும். ராசியில பார்த்தது எல்லாமே நட்சத்திர ரீதியா வந்து இருக்காது. நட்சத்திரத்தில இருக்கக்கூடியது ராசியில வந்து இல்லாம போகும். ஸோ அந்த மாரி நட்சத்திரம் பார்க்கையில புனர்பூசம் 4ஆம் பாதத்துடைய கடகராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எங்கேயாவது வெளியில போய் தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். படிப்புக்காகவோ சரி, வேலைக்காகவோ சரி, ஏதாவது ஒரு வகையில நீங்க வெளியில போற மாரி இருக்கும். எடுத்த காரியத்த நீங்க செய்றீங்க அப்படின்னா, எது சரி, எது தவறு அப்படின்னே உங்களுக்கு தெரியாம ஒரு கொஞ்ச நேரம், ஒரு செகண்ட் வந்து ஒரு தடுமாற்றம் ஏற்படும். தடுமாற்றம் ஏற்படும். அதுக்காக அந்த தடுமாற்றத்த அப்படியே வந்து வைக்கக்கூடாதுங்க. ஏற்பட்டாலும் அதை தாண்டி நீங்க உங்களுடைய திறமையால வந்து முன்னேற்றம் அடையணும். பணவரவெல்லாம் எதிர்பார்த்தபடி இருக்கும். பணத்துக்கு பிரச்சனை இல்ல. தொழில், வியாபாரம் எல்லாமே உங்களுடைய முன்னேற்ற பாதையை நோக்கி வந்து பயணிக்கும். நிதி உதவி கண்டிப்பா கிடைக்கும். கடன் கூட உங்களுக்கு உடனே கிடைச்சிடும். வாடிக்கையாளர்களுடைய மத்தியிலயும் உங்களுக்கு மதிப்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்க, உத்தியோகத்தில இருக்கக்கூடியவங்கலாம் நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பதவி உயர்வ இப்ப நீங்க அடைவீங்க. பதவி உயர்வோடு மட்டும் இல்லங்க, சம்பள உயர்வும் சேர்த்தே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது பூசம் நட்சத்திரம். இந்த பூசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் குடும்பம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இதுவரைக்கும் சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இந்த நவம்பர்ல எல்லாமே வந்து சரியா போகி உங்களுக்கு நெருக்கம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைங்களுக்கும் அப்படிதாங்க. என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் நீங்க பார்த்து பார்த்து வந்து வாங்கி கொடுப்பீங்க. அதன் மூலமா அவங்களுடைய மகிழ்ச்சிய வந்து உங்களால அதிகரிக்க முடியும். மேலும் பெண்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல வந்து கவனம் வந்து தேவைப்படுது. ஏன்னா, உங்களுடைய கோபம் வந்து மற்றவர்களுடைய மனச ரொம்பவே வந்து கஷ்டப்பட வச்சுடும். ஸோ கோபத்த வந்து குறைக்கிறது தான் இந்த டைம்ல நல்லது. ஸோ கடகராசியுடைய பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அப்படிதான். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பா கிடைக்கும். பணத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கும் இருக்காது. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேலை உங்களுக்கு இவ்வளோ நாளா நடக்காம பெண்டிங்காவே இருக்கோ, அந்த காரியங்கள் எல்லாமே இப்போ வந்து சிறப்பா முடியும். அதற்குரிய ஒரு வழி பிறக்கும். அத நீங்க வந்து பார்த்து உங்களுக்கான விஷயங்கள வந்து செய்துக்கோங்க. அதேபோல வரவேண்டிய பணம் கைக்கு இன்னும் வராம இருக்கு, தடைப்பட்டுட்டு இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு வரவேண்டிய பணம் தாங்க. கைக்கு வராம வந்து எங்கேயாவது வந்து சிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த பணம்லாம் இப்போ உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும். நீங்க இரவு பகலா பார்க்காம உழைக்கிற மாரி இருக்கும். அப்படி உழைச்சிங்கன்னா மட்டும் தான் உங்களுடைய குடும்பத்த சிறப்பா வந்து வாழ வைக்க முடியும். அரசியல்ல இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கும், அதாவது கடகத்தை உடைய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு அரசியல்வாதிகள், மக்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். ஸோ அதனால பார்த்து கவனமா இருங்க. மக்கள்ட்ட எந்த வாக்குறுதிகள் கொடுக்கறதா இருந்தாலும் பார்த்து கொடுக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க. ஒதுங்கி இருந்துக்கோங்க. அதே ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பா அது தீர்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னா, அதையும் நீங்க கண்டும் காணாம போயிடக்கூடாது. அப்படி போனீங்க அப்படின்னாலும் மக்களிடையே வந்து உங்களுடைய மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போ எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நீங்க பார்த்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களுடைய செயல்பாடுகள வந்து மாத்திக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்ப வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். மக்கள வந்து சந்தித்து, மக்கள்ட்ட வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத கேட்டு, அத தீர்த்து அவங்களுக்கு ஆதரவா இருங்க. அதுதான் உங்கள வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து கொண்டு போகும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில நீங்க என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கு. எதிர்கால கல்விய பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகும். மேலும் இந்த காலகட்டங்கள்ல கல்விக்குலாம் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. ஸோ
ஸோ இருந்தாலுமே கூட அப்பப்போ ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள், ஏற்படக்கூடிய பாதிப்புகள், எதிர்பாராமல் நடக்கக்கூடியதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக கடகராசி நேயர்கள் எல்லாருமே, அதாவது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் எல்லா நட்சத்திரக்காரர்களுமே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனசார வந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க. வீட்டுக்கு அருகில் தான் குலதெய்வம் இருக்குது அப்படின்னா, இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு முறை போய் அவங்கள வழிபாடு செய்துட்டு வாங்க. நேரில் போய் தரிசனம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த நவம்பரில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நவம்பர் 1, 2 நாள் முடிஞ்சிருச்சு. இதை தொடர்ந்து உங்களுக்கு கடைசியாக 2 நாட்கள் இருக்குங்க. நவம்பர் 28, 29 இந்த 2 நாட்கள்லையுமே வந்து கவனமாக தான் இருக்கணும். அடுத்ததாக அதிர்ஷ்டகரமான தினங்கள்னால் நவம்பர் 9ம் 10ம் தான். இந்த நாட்களில் உங்களுடைய முக்கியமான செயல்பாடுகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பதிவில் கடகராசி நேயர்களுக்கு ராசியை பொறுத்தும் நட்சத்திரத்தை பொறுத்தும் என்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க.